தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி அப்படிங்கிற தெலுங்கு படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல கல்யாண் ராம், விஜயசாந்தி மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. விஜயசாந்தி வைஜெயந்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அதே போல நாயகன் கல்யாண் ராம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. வைஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பீரமான ஐபிஎஸ் ஆபீசரா இருப்பாங்க. இவங்க ஒரு தனி ஆளா போயிட்டு குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ற அளவுக்கு ஒரு தைரியமான ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காங்க. தன்னை போலவே தன்னுடைய மகன் அர்ஜுனும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அதே சமயத்துல கஸ்டம் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்முடைய நாயகனுடைய தந்தை ஆனந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி கும்பல் கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறாங்க. சோ அந்த ரவுடி கும்பலை பழி வாங்குறதுக்காக நாயகன் அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாதாவா மாறுறாரு. இதை பிடிக்காத வைஜெயந்தி தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய மகனை வெறுத்து ஒதுக்குறாங்க. அதே சமயத்துல கேங்ஸ்டரா இருக்கக்கூடிய பதானுடைய மகன் அவன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனை கொலை பண்ண முயற்சி பண்றான். சோ அப்பதான் நாயகனுக்கு தெரிய வருது அது தனக்கு வந்த குறி இல்ல, தன்னுடைய அம்மாவுக்கு வந்த குறி அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு கேங்ஸ்டர் பதானுக்கு சவால் விடுறாரு நாயகன். அதுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவை எப்படி காப்பாத்தினாரு, தாயும் மகனும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா 1990 காலகட்டங்களில் வெளிவந்த கருதவயம், அதே போல தமிழ்ல வெளிவந்த விஜயசாந்தி ஐபிஎஸ் இந்த படத்துல என்ன ரோல் பண்ணாங்களோ அதே ரோல் தான் விஜயசாந்தி இந்த படத்துலயும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிடுக்கான ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசரா ஆரம்ப காட்சியிலேயே வலம் வராங்க. குறிப்பா ரவுடி கும்பல தனியாளா போய் புரட்டி எடுக்கிற காட்சிகள் எல்லாம் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்க. டாப் ஹீரோக்களுக்கே சவால் கொடுக்குற வகையில அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய நாயகன் கல்யாண் ராம் அர்ஜுன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே அதகலம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய அம்மாவை நினைத்து உருகுற அந்த காட்சிகள் எல்லாமே நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல இந்தி நடிகர் சோஹைல் கான் இந்த படத்துல பதான் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வில்லத்தனத்துல மிரட்டிருப்பாரு. அவருடைய அறிமுக காட்சியே வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கிணத்துக்குள்ள 20 பேரை அடிச்சு கொண்டுட்டு தன்னுடைய இரு மகன்களை காப்பாற்றுற அந்த காட்சி எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வழக்கமான தெலுங்கு ஆக்ஷன் படம் அப்படின்னாலுமே இயக்குனர் இந்த படத்தினுடைய திரைக்கதையை ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. இதனாலேயே அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த படத்துல காமெடி அப்படின்னு தனியா ரோல்லாம் எதுவும் இல்லை. இந்த படத்தினுடைய ஹீரோ உட்பட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் மோட்லயே இருக்காங்க. ஆனா அந்த படத்தினுடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாம் ரொம்ப வேகமா போறதுனால அது ஒரு பெரிய குறையா தெரியல. அதே போல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜின் ரிப்பேர் ஆன ஒரு படகுல கடல்ல மாட்டிப்பாரு. அதே சமயத்துல தரையில இருக்கிற தன்னுடைய அம்மாவை காப்பாற்றணும். அவர் எப்படி அந்த என்ஜின் ரிப்பேர் ஆன படகுல இருந்து தரைக்கு வந்தார் அப்படின்னு காட்டுற அந்த சீன் இருக்கு இல்லையா, ரொம்ப அட்டகாசமா எடுத்திருந்தாங்க. அதே போல கிளைமேக்ஸ் காட்சியில தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அவர் ஒரு விஷயத்த பண்ணுவாரு. தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் பண்றான், அந்த அளவுக்கு அம்மா மேல பாசமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். அந்த சீன் அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸே என்ன தெரியுமாங்க, நெகட்டிவே இந்த படத்தினுடைய ஹீரோவுக்கு வர அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் தாங்க. அதாவது முதல் பாதி இரண்டாம் பாதியில 2 பிளாஷ்பேக் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வில்லனை ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா 4 அடியில அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குங்க. மொத்தத்துல ஆல்ரெடி ஆக்ஷன் படம் பார்க்க விரும்புறவங்களுக்கு இந்த படம் ஒரு முறை பார்த்து தாராளமா ரசிக்கலாம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.